தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இறையேசுவின் மீட்பையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நல்ல வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று சொல்லக்கூடிய நம் ஆண்டவர் இறந்த நாளை பற்றியான சில சிந்தனைகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு நமக்காக இறந்தார் என்பதே ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அவர் அந்த சாவின் வழியாக நம்மை மீட்டு கொண்டார். தொடக்கத்திலிருந்தே தந்தையாகிய கடவுளின் அந்த திட்டத்தை அவர் பூர்த்தி செய்தார். இந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியத்தை செய்ததை நாம் அன்போடு நன்றியோடு நாம் நினைவு கொள்கின்ற ஒரு நாள் இது. அதே சமயத்தில் இந்த துன்பங்களை பற்றியான சிந்தனைகளை நாம் இங்கு பார்ப்போம். நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் இருக்கின்றது. அந்த துன்பங்களை ஆண்டவர் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3 சிலுவைகள் அங்கே உயர்த்தப்பட்டது. இரு பக்கமும் 2 திருடர்கள், நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கு லூக்காவின் நற்செய்தி 23வது அதிகாரத்தில் 39வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கு 2 திருடர்களும் அந்த கள்வர்கள் 2 பேர்களுமே எவ்வாறு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். முதல் கள்வன் சொன்னான், நீ ஆண்டவர் தானே, என்னையும் எங்களையும் உன்னையும் காப்பாற்றிவிடு என்று சொன்னார். இந்த காட்சியை பற்றிய இதை பற்றியான காட்சிகள் நாம் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்கின்ற அந்த சினிமாவில் பார்க்கின்ற பொழுது, இந்த கள்வனானவன் சாபத்தோடு தனக்கு இந்த துன்பத்தையும் துயரத்தையும் சாவையும் தந்த அனைவர் மீதும் சாபத்தை விடுவதை நாம் காண்கின்றோம். காரி துப்புகின்றான், சபிக்கின்றான். அவன் தன்னையும் சபிக்கின்றான், பிறரையும் சபிக்கின்றான். இதை கண்ட 2வது மற்ற சிறு கள்வன் இங்கு சொல்கின்றான், நீ ஆண்டவரே கூட அஞ்சுவதில்லையா? உனக்கும் நமக்கும் இவருக்கும் ஒரே தண்டனை தான் கிடைத்துள்ளது. நாம் தவறு செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அவர் தவறு செய்யாமலேயே, குற்றம் செய்யாமலேயே அவருக்கு இந்த தண்டனை கிடைத்துள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கு இந்த 2 மாற்றங்களை, மனோபாவத்தின் மாற்றங்களை, வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும். ஒருவன் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டான், அடுத்தவன் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தான் குற்றம் செய்வது என்னுடைய சுதந்திரம், அதற்காக தண்டனை யாரும் கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுத்தவர்களை எல்லாம் சபிக்கின்ற ஒரு எண்ணம், தன்னுடைய குற்றத்தை மறைத்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படுகின்றான். அடுத்தவனோ தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டான், ஒரு படி கூட மேலே சென்று அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் குற்றவாளி தான், ஆனால் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தால் இன்று நீ என்னோடு சேர்ந்து இறையரசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு தான் எதற்காக துன்பப்படுகிறோம், இந்த துன்பத்தின் பலன் என்ன, இதை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே இந்த துன்பக்கிண்ணம் மாற வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கின்றேன், ஆனால் இந்த துன்பக்கிண்ணம் மாறக்கூடாது என்று உன்னுடைய விருப்பம் மாறிந்தால் அவ்வாறு நடக்கட்டும் என்று சொல்கின்றார். அதாவது தந்தையின் திரு சித்தத்தை நிறைவேற்றுவது தான் தன்னுடைய தலையான கடமை என்று ஆண்டவர் சிந்திக்கின்றார். நம்முடைய துன்பத்தின் எண்ணங்கள், துன்பத்தை பற்றியான மனோபாவங்கள் என்னவாக இருக்கின்றது? இந்த துன்பங்களை, துயரங்களை, காயங்களை ஆண்டவருடைய திருக்காயங்களாக நம்மால் மாற்ற முடியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த திருக்காயங்களாக நம்முடைய காயங்களை மாற்றி அமைத்திட வேண்டும். ஒருவேளை பிறர் நமக்கு தந்தவையாக இருக்கலாம், அல்லது நமக்குள்ளேயே எதர்ச்சியாக நடந்ததாக இருக்கலாம், அல்லது நாமே தேடிக்கொண்டு சென்ற ஒரு காயமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காயமாக இருப்பினும் அந்த காயங்களை நாம் திருக்காயங்களாக அமைத்திட வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு நாமே ஒரு நரகத்தை உருவாக்கி கூடும். இந்த முதல் கள்வனை போன்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை போல நம்முடைய வாழ்விலே காயங்களை திருக்காயங்களாக மாற்றி அமைப்போம். எனவே தான் ஆண்டவர் அந்த சிலுவையில் இருக்கின்ற பொழுது பிறருக்கு இறையரசை கொடுப்பதற்காக அவர் தயாராய் முன்வந்தார்.
தன்னுடைய தாயை அனாதையாக விட்டுவிட தயாராக இல்லை. தன்னை நம்பி வந்தவர்களை, அன்பு கொண்டவர்களை அவர் அனாதையாக விட்டுவிட தயாராக இல்லை. எனவே தான் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அவர்களுக்கு தேற்றுதல் தருகின்றான். பிரைஸ்தலான். அதே போன்று தன்னை துன்புறுத்துகின்ற, காயங்களை ஏற்படுத்துகின்ற அவர்களுக்கு கூட ஆண்டவர் அங்கே ஜெபம் செய்கின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் இந்த காயங்களை திருக்காயங்களாக மாற்றிவிடுகிறது. இந்த துன்பக் கிண்ணம் நான் ஏற்றெடுத்து தான் ஆக வேண்டும், அதன் வழியாக மட்டும்தான் உலகம் அனைத்திற்கும், மனித குலம் அனைத்திற்கும் மீட்பு கிடைக்கக்கூடும் என்பதே அந்த பெரிய ஒரு காரியத்தை, மாட்சிமைக்குடைய அந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு ஆவேசம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த எண்ணங்களும் வார்த்தைகளும் அங்கே தெரிகின்றது. எனவே தான் கடைசியில் அவர் சொன்னால், எல்லாம் நிறைவேறிற்று என்று, எல்லாமே நிறைவேறிற்று என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், சாவு வரும் அளவுக்கான வேதனைகள் நமக்கு உண்டாகும். ஆனால் அந்த வேதனைகளெல்லாம் நாம் எவ்வாறு எடுத்து கொள்கிறோம்? வேதனையிலே மிகப்பெரிய வேதனை என்னன்னு தெரியுமா? ஒருவனுக்கு அல்லது ஒருத்திக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்னன்னு தெரியுமா? அது தன்னுடைய வேதனை சிறிதாகாலும் பெரிதாக இருந்தாலும், அந்த காயங்கள், கண்ணீர்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்கள் எதுவாக இருந்தாலும், என்னுடைய காயங்களை மற்றவர்கள் அறியவில்லையே என்கின்ற, புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற அந்த வேதனை தான் பெரும் கொடூரமான ஒரு வேதனையாக இருக்கும். நிச்சயமாக நாம் அனுபவிக்கின்ற அந்த வேதனை அடுத்தவனால் அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு நபர்னாலும், எந்த ஒரு நண்பர்னாலும், எந்த ஒரு உறவினர்னாலும் நம்முடைய வேதனையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேதனை ஆண்டவருக்கு மிரிந்தது. அதனால்தான் அவர் சொன்னார், ஏல் ஏல் லமா ஷபக்தானி, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டாய் என்று. அவ்வளோ துயரத்தின் உச்சியிலிருந்து அவர் கதறுகிறார். நாமும் எத்தனையோ தடவை இப்படியெல்லாம் கதறுகிறோம். நம் சொந்த மனைவி, சொந்த கணவன், சொந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே. என்னுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது வருகின்ற அந்த வலி இருக்குது பாருங்க, கொடூரமாக இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு பாடலில் சொல்கிறதே, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார். அவருடைய காயங்களுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அவர் அந்த காயங்களை திருக்காயங்களாக மாற்றினார். என்னுடைய காயங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீர்களும் எல்லாம் அதற்கு ஒரு லட்சியம் இருக்கின்றதா? அதை திருக்காயங்களாக நம்மால் மாற்ற முடிகிறதா? ஆசீர்வாதத்தின், அபிஷேகத்தின், மன்னிக்கின்ற ஒரு வார்த்தை காயங்களாக அதை மாற்றிவிட முடிகிறதா? இருந்தால் இன்று இறைவன் நமக்காக இறந்தது நம்மில் முழுமையாக நிறைவேற முடியும். அனைத்தும் நிறைவேறிற்று என்று நம்மாலும் சொல்ல முடியும். இறைவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.